வணக்கம் தோழமைகளே. கல்கி இயற்றிய பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 14. வயதான தோசன்தான். அந்த நாளில் தமிழகத்தில் சைவ சமயமும் வைணவ சமயமும் புத்துயிர் பெற்று தளிர்க்கத் தொடங்கியிருந்தன. இவ்விரு சமயங்களிலும் பெரியார்கள் பலர் தோன்றி திவ்யஸ்தல யாத்திரை என்ற விஜயத்தில் தமிழ்நாடெங்கும் யாத்திரை செய்து பக்தி சுடர் விளக்கு ஏற்றி ஞான ஒளியை பரப்பி வந்தார்கள். அமுதொழுகும் தமிழில் கவிதா ரசமும் இசை இன்பமும் ததுமும் தெய்வீக பாடல்களை இயற்றி வந்தார்கள். அந்நாளில் தமிழகத்தில் வாழ்ந்து வந்த சைவ பெரியார்களுக்குள்ளே திருநாவுக்கரசர் இணையற்ற மகிமையுடன் விளங்கினார். மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பிரசித்தி அடைந்து தமிழகத்தில் போற்றுதலுக்கு உரியவராகிவிட்ட அப்பர் சுவாமிகள் விக்கிரமன் நாடு கடத்தப்பட்ட போது முதிர்ந்த மூப்பில் காரணமாக அதிகமாய் நடமாடமும் இயலாத தள்ளாமையை அடைந்திருந்தார். அந்த தள்ளாத பிரயாத்திலும் அவர் ஸ்தல யாத்திரை சென்றிருந்த சமயத்தில் திரும்பி வந்திருக்கும் செய்தியை குந்தவி தேவி அறிந்தாள். அப்பெரியாரை தரிசிப்பதற்காக காஞ்சியில் பிரசித்தி பெற்று விளங்கிய சைவ மடையாளத்திற்கு ஒரு நாள் அவள் சென்றாள். முதிர்ந்து கனிந்த சைவ பழமாக விளங்கிய அப்பர் சுவாமிகள் சக்கரவர்த்தியின் திருமுகளை அன்புடன் வரவேற்று ஆசி கூறினார். அவளை பார்த்து குந்தவி, சுவாமி, இவ்வளவு தள்ளாத நிலைமையில் எதற்காக தாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும்? தாங்கள் தரிசிக்காத ஸ்தலமும் இருக்கிறதா? எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அப்பர், குழந்தாய், தில்லைப்பதி வரையிலே தான் போயிருந்தேன். பொன்னம்பலத்தில் ஆடும் பெருமானை எத்தனை தடவை தரிசித்தால்தான் என்ன? இன்னும் ஒரு முறை கண்ணார கண்டு இன்புற வேண்டும் என்ற ஆசை உண்டாகத்தான் செய்கிறது. ஆகா, அந்த ஆனந்த நடனத்தின் அற்புதத்தை தான் என்னவென்று வர்ணிப்பேன். அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் மனித பிறவி எடுக்கலாமே என்று கூறிவிட்டு பாதி மூடிய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக பின்வரும் பாசுரத்தை பாடினார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பாட்டு முடிந்த பின்னர் அப்பர் சுவாமிகள் சற்று நேரம் மெய்மறந்து பரவச நிலையில் இருந்தார். முன்பெல்லாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் குந்தவி பக்தி பரவசம் அடைந்து ஆனந்த கண்ணீர் பெருகி இருப்பாள். ஆனால் இன்றைக்கு அவள் மனம் அவ்வாறு பக்தியில் ஈடுபடவில்லை. அப்பர் ஒருவாறு சுய உணர்வு அடைந்த போது குந்தவி அவரை நோக்கி, சுவாமி, சோழ நாட்டில் யாரோ ஒரு சிவனடியார் புதிதாக தோன்றி ராஜரீக காரியங்களில் எல்லாம் தலையிடுகிறாராமே, தங்களுக்கு அவரை தெரியுமா என்று வினவினார். அவளுடைய வார்த்தைகளை அரைகுறையாகவே கேட்ட அப்பெரியார், என்ன குழந்தாய், சோழ நாட்டில் தோன்றியிருக்கும் சிவனடியாரை பற்றி கேட்கிறாயா? ஆகா, அவரை பார்க்கத்தானே அம்மா நான் முக்கியமாக யாத்திரை கிளம்பினேன். நான் அவரை பார்க்க வருகிறேன் என்று தெரிந்ததும் அவரே என்னை தேடி வந்து கொண்டு புறப்பட்டார். தில்லைப்பதியிலே நாங்கள் சந்தித்தோம். ஆகா, அந்த பிள்ளைக்கு ஞானசம்பந்தன் என்ற பெயர் எவ்வளவு பொருத்தம்! பால்மனம் மாறாத அந்த பாலகருக்கு எப்படிதான் இவ்வளவு சிவஞான செல்வம் சித்தியாயிற்று? என்ன அருள்வார்க்கு! அவர் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை இல்லை அம்மா, ஞானப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை. இல்லாவிட்டால் முகத்தில் மீசை முளைப்பதற்குள்ளே இப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களையெல்லாம் பொழிய முடியுமா என்றெல்லாம் அப்பர் பெருமான் வர்ணித்து கொண்டே போனார். குந்தவி பொறுத்து பார்த்தார். கடைசியில் குறுக்கிட்டு, சுவாமி, நான் ஒருவரை பற்றி கேட்கிறேன், தாங்கள் இன்னொருவரை பற்றி சொல்கிறீர்கள். நான் சொல்லும் சிவனடியார் முகத்தில் மீசை முளைக்காதவர் அல்ல, ஜடா மகுடதாரி, புலித்தோல் போர்த்தவர் என்றார். குழந்தாய், நீ யாரை பற்றி கேட்கிறாயோ எனக்கு தெரியாது. ஜடா மகுடத்துடன்
புலித்தோல் தடித்த சிவனடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த மடாலயத்தில் 100 பேருக்கு மேல் இருப்பார்கள். வேறு ஏதாவது அடையாளம் உண்டானால் சொல்லு என்றார் நாவுக்கரசர். நான் சொல்கிற சிவனடியார் ராஜரீக விஷயங்களில் எல்லாம் தலையிடுவாராம். என்னுடைய தந்தைக்கு விரோதமாக கலகங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாராம். என்ன சொன்னாயம்மா? அதிசயமாய் இருக்கிறதே. அப்படிப்பட்ட சிவனடியார் யாரையும் எனக்கு தெரியாது. சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் 2 கண்களைப் போல் காத்து வளர்த்து வருகிற வராயிச்சே உன் தந்தை நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் சிவனடியார்கள் எதற்காக ராஜரீக காரியங்களில் ஈடுபட வேண்டும்? அதுவும் உன் தந்தைக்கு விரோதமாக கலகத்தை கிளப்புவதா? வேடிக்கைதான். அப்படி யாராவது இருந்தால் அவன் சைவனாகவோ வைஷ்ணவனாகவோ இருக்க மாட்டான். பாசாண்ட சமயத்தான் யாராவது செய்தால்தான் செய்யலாம். நான் போய் வருகிறேன் சுவாமி என்று குந்தவி அவருக்கு நமஸ்கரித்துவிட்டு விடை பெற்று கொண்டு கிளம்பினாள். பல்லக்கில் ஏறி அரண்மனைக்கு போகும்போது அவள் பின்வருமாறு எண்ணமிட்டாள். முதுமை வந்துவிட்டால் எவ்வளவு பெரியவராய் இருந்தாலும் இப்படி ஆகிவிடுவார் போலிருக்கிறது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தாமல் வளவளவென்று பேசிக்கொண்டே போகிறார். கேட்டதற்கு மறுமொழி உண்டா என்றால் அதுதான் கிடையாது. எல்லாம் வயதான தோஷம்தான். நன்றி.